ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோ ஒன்று போடலான்னு இருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சிக்கனமாக ஷாப்பிங் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட டைட்டில். இப்போ நம்ம வந்து நிறைய பேர் வந்து ஆன்லைன்லேயே ஷாப்பிங் பண்ணுறாங்க. வீட்டில் இருந்தே அமேசானில், ஃப்ளிப்கார்ட்டில், மீஷோவில் எல்லாம் ஷாப்பிங் பண்ணுறாங்க. ஆனால் என்ன தான் ஆன்லைனில் நம்ம ஷாப்பிங் பண்ணால் கூட சில திங்ஸ் நமக்கு பிடிக்காத நேரத்தில் நம்ம ரிட்டன் போட்டு எடுக்கிறோம். அதுலேயுமே சில ரிட்டன் போட்டு எடுக்கும் பொழுது கூட சில திங்ஸ் வந்து நமக்கு யூஸ்லெஸ்ஸாக தான் இருக்கும். சில நேரங்களில் நல்ல திங்ஸாகவும் வரும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வெளியில் போயிட்டு ஷாப்பிங் பண்ணுறது வந்து நமக்கு மனசுக்கும் சரி, நமக்கு வந்து நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ரெண்டாவது, நம்ம வீட்டிலே அடைஞ்சு கிடக்கிறத விட இந்த மாதிரி வெளியில் ஷாப்பிங் போகிற நேரம் பார்த்திங்கன்னா நிறைய பேரை நம்ம சந்திக்கக்கூடியதாக இருக்கும். நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். நிறைய திங்ஸ் வந்து நம்மளே சர்ச் பண்ணி ஒவ்வொன்றா வெரைட்டிஸ் ஆஃப் டிசைன்ஸ் இருக்கும். நம்ம தேடி தேடி பார்த்து எடுக்கும் பொழுது நமக்கு அது வந்து ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும். அதே சமயம் நம்ம வந்து இப்போ எவ்வளவு தான் ஆன்லைனில் வந்து நிறைய ஷாப்பிங் சிஸ்டம் வந்தால் கூட நம்ம ஒரு ஸ்டோர்ஸ்க்கு அப்படின்னு போனோம்னு பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் நல்ல க்ரௌட் தான். உதாரணத்துக்கு போரூர் சரவணா ஸ்டோர்ஸ், இல்லை மெயினாக போரூர்னு இல்லை, சரவணா ஸ்டோர்ஸ், டிமார்ட், அந்த மாதிரி எந்த ஒரு ஷாப்ஸுக்கு நல்ல ஃபேமஸான ஷாப்ஸுக்கு போனாலுமே எப்பயுமே ரஷ்ஷாகவே தான் இருக்குது. அது ஏன்னு பார்த்திங்கன்னா, ஆன்லைனில் எப்படி தான் ஷாப்பிங் பண்ணாலும் சிலருக்கு வந்து நேரில் வந்து பார்த்து எடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஆசையாக இருக்கும். ஸோ எனக்கும் அப்படி தான். எவ்வளோ தான் மீஷோ, ஃப்ளிப்கார்ட், அமேசான் அப்படியெல்லாம் வந்தால் கூட நேரில் போயிட்டு பார்த்து எடுக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஆசையாக இருக்கும். அதுலேயும் வந்து நம்ம வந்து சிக்கனமாக ஷாப்பிங் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஆன்லைனில் விட நம்ம நேரில் போய் வாங்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் குறைவாகவும் இருக்கும். அதே சமயம் நம்ம வந்து குவாலிட்டியை வந்து நம்ம செக் பண்ணி தேடி பார்த்து எடுக்கலாம். இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம ஒரு வீட்டுக்குன்னு ஒரு திங்ஸ் வாங்க போகிற நேரத்தில் நம்ம வந்து விலைகளை பார்த்து பார்த்து எடுப்போம். நல்ல திங்ஸ்க்கு வந்து நல்ல விலை போட்டு எடுக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே சமயம் ஒரு சில நேரங்களில் தேவையில்லாத சில விஷயங்கள், அதாவது ஃபேன்சி திங்ஸ் கூட நம்ம வந்து விதவிதமாக நிறைய டிசைன்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கும்போது நம்ம என்ன செய்வோம், பார்க்குறதெல்லாம் பிடிச்சிருந்தா எல்லாத்துலேயும் ஒரு ஒரு பீஸ் அப்படி எடுத்து போடும்பொழுது பில்லும் வந்து நிறைய வந்துடும். அதே சமயம் நம்ம ஒவ்வொரு செக்ஷன்லேயும் போய் கொஞ்சம் நம்ம டைமை கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் தேடி பார்க்கும் பொழுது நிறைய திங்ஸ் வந்து விலை குறைவாக இருக்கும். இப்போ நிறைய வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஃபேன்சி ஐட்டம்ஸும் சரி, எல்லா ட்ரெஸ்ஸுமே சரி, இல்லாட்டி நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற எந்த திங்ஸுமே சரி, நம்ம வந்து கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்க்கும் பொழுது நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு தேவையான பொருட்களை நம்ம வாங்கக்கூடியதாக இருக்கும். நம்ம வந்து மேலோட்டமாக பார்த்து எடுக்கும் பொழுது விலை கூட அப்படி எடுத்து விட்டுருவோம். அதனால நம்ம தேடி தேடி பார்த்து எடுக்கும் பொழுது நம்ம வந்து விலை குறைவானதாகவும் இருக்கும், தரமானதாகவும் நம்ம பார்த்து வாங்கக்கூடியதாக இருக்கும். இப்போ வந்து நம்ம கையில் காசு வந்து இப்போ நம்ம ஒரு 10,000 வச்சுருக்கோம் அப்படின்னாக்க, ஷாப்பிங் போகிறோம் அப்படின்னா 10,000ஐயும் நம்ம கொண்டு போயிட்டு செலவு பண்ணாமல் நம்ம 10,000ல் ஒரு 5,000 எடுத்து ஒதுக்கி நம்ம ஹேண்ட்பேக்லேயே வேறு ஒரு ஜிப்பில் வச்சுட்டு போயிட்டு நம்ம இவ்வளோ தான் 5,000குள்ளே தான் இன்றைக்கி ஷாப்பிங்கை முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் நம்ம போனோம்னா 3,000ல் கூட நம்ம முடிச்சுட்டு வந்துடலாம். நம்ம வந்து பார்க்குறதெல்லாம் எடுக்காமல் நமக்கு தேவையானது, சிலர் வந்து விலை குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி இது வந்து நான் கூடயுமே முந்தி வந்து விலை குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய திங்ஸை பர்ச்சேஸ் பண்ணிடுவேன். ஆனால் வீட்டில் வந்து அது பார்த்ததுக்கு பிறகு தான் தோணும், இது அநியாயம், இந்த 2 திங்ஸ் வாங்கின இடத்துல ஒரே திங்ஸ் நல்லதாக வாங்கினா குவாலிட்டியாகவும் இருக்கும், கொஞ்சம் காலம் நீண்ட காலம் யூஸ் பண்ணக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்னு நினைப்பேன். சில திங்ஸ் வந்து நம்ம விலை குறைவானதாக வாங்கி நம்ம அடிக்கடி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடியதாக இருக்கும். அப்படியான திங்ஸ் வந்து நம்ம பரவாயில்ல, அதுக்கு நம்ம காசு போடுறது பிரச்சனை இல்லை. சில திங்ஸ் வந்து எப்படியுமே நம்ம விலை கொடுத்து வாங்கி தான் அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்படியான திங்ஸுக்கு நம்ம விலை கூட, உதாரணத்துக்கு சொல்ல போனீங்கன்னா ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம் வந்து நம்ம எப்படியுமே ஒரு நல்ல ஹேண்ட்பேக்காக வாங்குறது தான் நல்லோம். ஏன்னா நம்ம நல்லா யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஹேண்ட்பேக்ஸ் வந்து எப்பயுமே நம்ம காசு வச்சு கொண்டு போகிறதுனால நல்ல ஹேண்ட்பேக்ஸாகவே வாங்கிடணும். அதே சமயம் சும்மா லோக்கலாக நம்ம வாங்கினோம்னா சும்மா நார்மல் யூஸ்க்கு லோக்கல் ஐட்டம்ஸ் வாங்கலாம், அது பிரச்சனை இல்லை. சில லோக்கல் ஐட்டம்ஸ் நம்ம வாங்கும் பொழுது கொஞ்ச நாள்லேயே அது பிஞ்சும் போயிடும். ஸோ அதனால் நம்ம வாங்கும் பொழுதே விலைகளையும் பார்த்துக்கணும், தரத்தையும் பார்த்துக்கணும். சின்ன சின்ன விலைகளில் உள்ளதை அள்ளி அள்ளி நம்ம பாஸ்கெட்டில் போட்டுட்டு வந்துட்டோம்னா நமக்கு வந்து பில்லை போட்டு பார்க்கும் பொழுது தான் தேவையில்லாததெல்லாம் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறதுக்கு தோணும். ஸோ அதனால் நம்ம என்ன செய்யணும்னு பார்த்திங்கன்னா, தேவையானது
லிஸ்ட் ஒன்று போட்டு எடுத்துகிட்டு போயிடணும். முதல்ல வந்து லிஸ்ட் ஒன்று போட்டு எடுத்துகிட்டு போனால் லிஸ்ட் ஒன்று போட்டு எடுத்துகிட்டு போனதில் இருக்க திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி அதுலேயுமே வந்து விலைகள் எப்படி என்ன அப்படின்னு நம்ம பார்த்து பர்ச்சேஸ் பண்ணணும். நம்ம வந்து விலை கூடின திங்ஸில் வந்து டக்குன்னு காசை போட்டுட்டோம்னா நம்ம 5000 கொண்டு போனோம்னா 5000க்குமே நம்ம செலவு பண்ணிடுவோம். அதே சமயம் நம்ம என்ன செய்யணும்னு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விலைகளில் உள்ள பொருட்கள் தரமானதாக இருக்கா அப்படின்னு ஒவ்வொரு இதுலேயும் கொஞ்சம் நமக்கு இதுக்கு என்ன வேணும்னா டைம் ஒதுக்கி நம்ம பார்த்து வாங்கும் பொழுது நம்ம நிறைய பொருட்கள் வாங்கக்கூடியதாக இருக்கும். நானுமே ஆரம்பத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் போயிட்டு கொண்டு போகிற காசை வச்சு தேவையானதும் இருக்கும் தேவையில்லாததும் இருக்கும். இதே நம்ம ஒரு சில ஜுவல்லரியெல்லாம் வந்து நம்ம சில்வரில் வாங்கினோம்னா அது வந்து ஒரு 5-6 ட்ரெஸ்க்கு போடக்கூடியதாக இருந்தால் நம்ம ஒரு செட் வாங்கினா போதும். கோல்டு வந்து ஒன்று, சில்வர் வந்து ஒன்று, அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டோம்னா கலர்ஃபுல்லாக இருக்குது ஒன்று, அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நம்ம எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே யூஸ் பண்ணிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் அப்படி இல்லை, சிலர் வந்து என்னென்னா கோல்டுலேயே ஒரு 4-5 டிசைன்ஸ் அழகாக இருந்தால் 4-5 டிசைன்ஸ், சில்வர்லேயே 4-5 டிசைன்ஸ் அழகாக இருந்தால் 4-5, அந்த மாதிரி வாங்கும் பொழுது பில்லும் கூட வரும். சில நேரங்களில் நம்ம யூஸ் பண்ணாமலும் வச்சுருவோம். ஸோ அதனால் நம்ம ஒரு தரத்துக்கு 2 தரம் யோசித்து பார்த்து சிக்கனமாக பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரியாக இருந்துக்கிட்டோம்னா நம்ம வந்து நம்மளோட பர்ச்சேஸ் வந்து உபயோகமானதாக இருக்கும். அதே சமயம் நிறைய இடங்களில் வந்து ஆஃபர்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த நேரங்களில் நம்ம போய் வாங்கும் பொழுது 100 ருபீஸுக்கான பொருள் வந்து 60-70 ருபீஸுக்கே வாங்கலாம். அப்படிங்கும்பொழுது நம்ம ஆஃபர்ஸ் போட்டிருக்க டைமில் போயிட்டு வாங்கிக்க கூடியதாக இருந்தால் அப்படி வாங்கிக்கலாம். அதே மாதிரி நம்ம வந்து வீட்டில் இருந்து ஷாப்பிங் பண்ணுறதோட வெளியில் போகும்பொழுது இன்னும் கொஞ்சம் செலவுகளையும் குறைக்கலாம். என்ன நம்ம வந்து போகிற செலவு இருக்கும், மற்றபடி நம்ம ஆன்லைனில் வந்து சிலதுகள் வந்து நல்லா தரமானதாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம வாங்கினதுக்கு பிறகு பார்த்தா தரம் இல்லாததாக இருக்கும். அதே நம்ம இந்த மாதிரி ஷாப்ஸில் வாங்கினா திருப்பி கொண்டு போயிட்டு கூட நம்ம ரிட்டர்ன் பண்ணலாம். மெயினாக ஃபேன்சி ஐட்டம்ஸ் ரிட்டர்ன் பண்ண முடியாது. வேறு திங்ஸ் வந்து நம்ம வாங்கிட்டு போயிட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ணக்கூடியதாக இருந்தால் நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். அதனால அது மட்டும் இல்லாமல் நம்ம இவ்வளவு தான் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம மனசில் வச்சுட்டு போனோம்னா அதுக்குள்ளேயே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடணும். அதை விட குறைவாக பண்ணினாலும் பரவாயில்லையே தவிர நம்ம வந்து காசை வந்து சும்மா தேவையில்லாத ஐட்டம்களுக்கு போட்டுட்டு காசை இது பண்ணக்கூடாது. அதனால் நம்ம வந்து பார்த்து ஒவ்வொரு திங்ஸாக எடுக்கும் பொழுது ரொம்பவே நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இருக்கும். நான் வந்து போரூர் சரவணா ஸ்டோர்ஸ் தான் எங்களுக்கு பக்கம். நான் அடிக்கடி அங்கே போவேன். அங்கே வந்து நல்ல செலெக்ஷன்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சில திங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா விலை கூடயும் இருக்கும். நம்ம வந்து தேடி பார்த்து எடுக்கும் பொழுது நமக்கு இந்த மாதிரி கோல்டு நெக்லஸ் எல்லாம் வந்து தேடி பார்க்குற நேரத்தில் விலை கூடுனதும் இருக்கும், விலை குறைவானதும் நல்ல தரமானதாகவும் வச்சுருக்காங்க. இயர்ரிங்ஸ் எல்லாம் அங்கே நிறைய நல்ல கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல 350 வரைக்கும் இருக்குது. 100லேருந்து 350 வரைக்கும். நான் தேடி பார்த்து அதில் 54 ருபீஸ்க்கு ஒரு கம்மல் வாங்கியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் 70 ருபீஸுக்கு ஒன்று எடுத்தேன். அந்த மாதிரி நம்ம தேடி பார்த்து வாங்கும் பொழுது நல்ல கம்மல் வாங்கலாம். பாருங்கள் இதில் 350க்கெல்லாம் இருக்குது. ஆனால் அதுவும் நல்ல லுக்காக இருக்குது. அதே சமயம் நான் 54 ருபீஸ்க்கு வாங்கினது ஒவ்வொரு கம்மலோட ரேட்டாக தேடி பார்த்து நான் பர்ச்சேஸ் பண்ணக்குள்ள எனக்கு 54 ருபீஸ்க்கு ஒன்று கிடச்சிச்சு. 70 ருபீஸுக்கு ஒன்று எடுத்தேன். அது போக 26 ருபீஸ்க்கு கூட நான் வந்து வேறு செக்ஷனில் வேறு மாதிரியான கம்மல், இந்த பாருங்கள் இது 54 ருபீஸ்க்கு தான் நான் வாங்கினேன். ரொம்ப வர்த்துன்னு தான் சொல்லுவேன். அது ரொம்பவே அழகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம ஷாப்பிங் போகும் பொழுது கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கிட்டு பிள்ளைகள் ஸ்கூல் போயிருந்தாங்கன்னா அது நமக்கு ரொம்பவுமே ஃபேவரபுளாக இருக்கும். பிள்ளைகள் ஸ்கூல் போன நேரத்தில் நம்ம வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு போனோம்னா ஆறுதலாக விலைகளை பார்த்து பர்ச்சேஸ் பண்ணலாம். அதே சமயம் மெட்டீரியல்ஸ் எல்லாம் சிலர் வாங்குவாங்க. மெட்டீரியல்ஸ் நிறைய வாங்கி கொண்டு வந்து நானே தைக்காமல் போட்டு வச்சுருவேன். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து பார்த்து இதுக்கு இந்த மெட்டீரியல் தேவை அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டு போயிட்டு வாங்கிட்டு வரும் பொழுது வீணாக போகாது, காசும் வந்து சிக்கனமாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பிரயோஜனமாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னு சொன்னாக்கா இது வந்து ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கணும்னு தான் நான் இதை போடுறேன். அப்படி இல்லாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுங்க. என்னென்னா நான் பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.